இந்த தெய்வேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தமிழக அரசை வலியுறுத்தி மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது 100 ஆண்டு கால போராட்டமாக தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதனுடைய விளக்கம் எனக்கு அவசியமில்லை. எதற்காக பட்டியலில் நாம் எங்களை வைத்துள்ளீர்கள் நீங்கள் என்ற கேள்விக்கும் விடையில்லை. மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சொல்றார், ஒரு தமிழக அரசு ஒரு ஹன்ஸ்ராஜ் சம்சா நினைக்கிற பேரு ஹன்ஸ்ராஜ் சம்சாவா என்னன்னு தெரியல, பேரு எனக்கு சம்சானே வருது, பின்னாடி தெரியல என்ன பேர் இருக்கிறதா. அந்த ஹன்ஸ்ராஜ் சம்சா என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள் பொருளாதாரத்தில் இன்னும் மேம்படவில்லை, அதனால் இவர்கள் பட்டியலில் இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சமுசா சொன்ன மாதிரி இந்த மக்கள் பொருளாதாரத்தில் மேன்மை பெறவில்லை என்றால் எதற்காக இந்த மத்திய அரசு வழங்கிய நிதியினை தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் பிரிவுள்ள மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும், பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வழங்கிய 15,000 கோடி ரூபாயில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த தமிழக அரசு ரூபாயை எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மகளிர் உரிமையை கொடுத்திருக்காங்க. எப்பா நானே பொருளாதாரத்தில் முன்னேறலையே, ஏன் படத்தை எடுத்து நீ ஏன் சுரண்டி இன்னொரு மக்களுக்கு கொடுக்குற? அந்த மக்கள் பொருளாதாரத்தை முன்னேறிய மக்கள் பிசி எம்பிசி ஓசி எந்த லிஸ்ட் வச்சிருக்கீங்க. எங்க பட்டியல் பிரிவு பொருளாதார மேம்படவில்லை என்றால் அந்த கன்சல்டன்ஸ் சம்சா சொன்னது உண்மை என்றால் எதற்காக எங்களுடைய பணத்தை எடுத்து வாரி இன்னும் பிற மக்களுக்கு இறைத்துள்ளீர்கள்? எங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையையும் இன்னும் சொல்லப்பா அநீதிகளையும் இழைத்து வருகிறீர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் எங்களுக்கு அந்த இலவசங்கள் தேவையில்லை, எங்களுக்கு உங்களுடைய கரிசனம் தேவையில்லை, எங்களுக்கு சுயமரியாதை தேவை, எங்களுக்கு தன்மானம் தேவை என்பதை ஒற்றை நோக்கத்தோடு பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கின்றோம். ஆகவே இந்த தமிழக அரசு அதை செவி கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். நாங்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை. ஸ்டாலின் அரசு உங்களை நேரடியாக எச்சரித்தும் கேட்கிறோம். ஸ்டாலின் அரசே உங்கள் குடும்பத்தில் நாங்கள் பெண்கள் கேட்க வரவில்லை, உங்கள் வாரிசுகளை குழந்தைகளை பெண் குழந்தைகளுக்கு கட்டித்தார்கள் என்று கேட்க வரவில்லை. நாங்கள் உங்கள் குழந்தைகளை திருமணம் முடித்து தார்கள் என்று கேட்கவில்லை. எங்களுடைய உரிமையான பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கின்றோம், சம உரிமையை கேட்கின்றோம். நீ சம உரிமை சாக்கடை நீதியை விதைத்துக் கொண்டிருக்க என்று எச்சரித்து சொல்கின்றோம். இந்த நீதி வந்து சாக்கடை நீதிக்கு சமமான நீதி தான். இந்த என்ன மாடல் அதுவும் பார்க்க தப்பா தெரியுது. அது எனக்கு வரமாட்டே, எனக்கு வேற மாதிரி வருது. டேஸ் மாடல் என்ன, நாங்க டேஸ் மாடல் தான் சொல்ல விரும்புறேன். அந்த மாடல் ஐயா சொல்ற, நானும் வீட்டுல உட்காந்து அந்த என்ன மாடல் வாசிக்கிறேன், அது தேடு வருது, அந்த வரமாட்டேங்குது தாங்கிற வார்த்தை. அந்த மாடல்ல வந்து தேடு வந்து வார்த்தை தவறாக இருக்கிறதுனால இந்த பெண்கள் இருக்காங்க அந்த வார்த்தையை விட்டுருக்கல. இந்த டேஸ் மாடல் அரசு உங்களுடைய வீட்டுடைய பெண் கேட்டு வரவில்லை. நீங்க தர மறுப்பதற்கு எங்களுடைய சமமான உரிமையாளர்கள் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள், பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அது திருப்பி வர மாட்டேங்குது. திராவிட பாட்டு வந்தீங்களா, என்ன பிரச்சனை வந்துடும், என்னடா இவன் தப்பு தப்பா பேசுறாங்க ஒரு வார்த்தை வந்துடும் தான் பேசுறோம். அந்த டேஸ் மாடல் அரசு கரை கூர்ந்து கண்டிப்போடும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களை இந்த தேர்தலில் இன்னும் வரும் 2026 தேர்தல்களில் களமாடுகின்ற திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் தெய்வேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை இந்த அரசு அமையுமானால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி தருவோம் என்பதை உறுதியோடு உங்கள் வாக்குறுதி இருந்தால் மட்டுமே எங்கள் கிராமத்திற்குள் நீங்கள் நுழைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தேர்தல் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இந்த எங்களுடைய அரசு வந்தால் நீக்கம் என்ற கோரிக்கை இடம்பெறவில்லை என்றால் எங்கள் ஊர்களுக்கு வாக்குகளை கேட்டு வர முடியாது. உங்களை நாங்கள் அடித்து வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். மேலும் இந்த பட்டியலை இழிவான நோக்கத்தோடு பார்க்கிறார்கள், அதனால் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பட்டியலை இழிவான கண்ணோட்டத்தில் வைத்துள்ளீர்கள், அதனால் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டும் இன்னும் நிறைய பேசலாம் நினைக்கிறேன். ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை ஒரு சின்ன கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை மட்டும் பதிவு செய்கிறேன்.
வெளியேற்று